செய்தியை உங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தர் எனக்கு சகாயராய் இருப்பாராக. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பாகம். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருக்கிறான். ஜாமம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன். சிலுவையின் மறைவுக்குள் என வைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுதி உள்ளவனாக வாழ எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஜனத்தை ஆட்சி இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன். யாக்கோபுடைய 12 குமாரர்களையும் யாக்கோபு எப்படி தன்னுடைய அந்திய காலத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்தாரோ அதே போல மோசே அந்த 12 கோத்திரங்களையும் அவருடைய அந்திய காலத்தில் அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். அப்படி அவர் ஆசீர்வதித்து கொண்டு வரும்போது ஒரு சிலருக்கு நேராக அந்த வாழ்த்துதலை சொல்லாமல் கர்த்தரை பார்த்து ஒரு விண்ணப்பமாக ஏறெடுத்தார். அதுல முதலாவது வர்றவர் யூதா. யூதாவை குறித்து அவர் பேசும்போது அங்கு ஆண்டவரை நோக்கி பேச ஆரம்பிக்கார். அவர் என்ன சொல்றாரு? யூதாவை குறித்து, கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவுள்னு சொல்லிட்டு அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய், நீர் யூதாவுக்கு சகாயராய் இருப்பீராக, நீர் யூதாவுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பீராக, நீர் யூதாவுக்கு ஒத்தாசை பண்ணிறவராக இருப்பீராக, நீர் யூதாவுக்கு அவனை தாங்குகிறவராக இருப்பீராக, நீர் யூதாவுக்கு அவனை வழி நடத்துகிறவராக இருப்பீராக, நீர் யூதாவுக்கு ஆலோசனைக்காரராய் இருப்பீராக, நீர் யூதாவுக்கு பாதுகாவலாய் இருப்பீராக, நீர் யூதாவுக்கு விடுவிக்கிறவராக இருப்பீராக என்ற அர்த்தத்தில் நீர் சகாயராய் இருப்பீராக. ஏன் யூதாவுக்கு மட்டும் நீர் சகாயராய் இருப்பீரான்னு சொல்ற? மற்ற கோத்திரங்களுக்கு அப்ப ஆண்டவர் உதவி செய்ய வேண்டாமா? யோசேப் கோத்திரம் இருக்குல்ல, மனாசே, எப்ராஹிம், அவங்களுக்கு வேண்டாமா? ஆச்சாரிய ஊழியம் எடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்துக்கு வேண்டாமா? இல்ல பென்யமீனுக்கு தேவை இல்லையா? சிமியோனுக்கு தேவை இல்லையா? யூதாவுக்கு மட்டும் நீ சகாயராக இருப்பீராக என்று அவனை வாழ்த்தி ஆசீர்வதிக்க அல்லது ஜெபிக்க தேவனத்தில் விண்ணப்பிக்க காரணம். 1 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கும்போது அதுல ஒரு வசனம் வார்த்தை சொல்ற பக்கம் 510. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததிக்கு உண்டானது. என்ன உண்டாயிட்டா? ராஜாதிபத்தியம், ராஜ மேன்மை, ராஜரீகம், ராஜ்ய ஆளுகை, இது எல்லாம் யோதாவுக்கு உண்டாயிற்று. ஏத்துல இருந்து புறப்பட்டு வந்தாச்சு. 40 வருஷம் முடிஞ்சு இப்போ கானானுக்குள்ள வந்தாச்சு. கானானுக்குள்ள எல்லாருக்கும் பங்கு போட்டாச்சு. ஆனால் 450 ஆண்டுகள்
அங்கே நியாயாதிபதிகள் மூலமாக தான் ஆண்டவர் அந்த ஜனத்தை ஆளுகை செய்து கொண்டே வந்தார். கடைசி நியாயாதிபதி சாமுவேல். சாமுவேலுடைய காலத்துக்கு பிறகு சாமுவேலுடைய காலத்திலே ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், புறஜாதிகளுக்குள் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் சொன்ன போது ஆண்டவர் முதலாவது ஒரு ராஜாவா கொடுத்தார். எந்த கோத்திரத்திலிருந்து கொடுத்தார்? பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கொடுத்தார். சவுல், கீத்தின் மகனாகிய சவுலை கொடுத்தார். ஆனால் சவுல் அதற்கு பாத்திரமாக இல்லாத பொழுது ஆண்டவர் இன்னொருவனை தேடி கண்டுபிடிச்சார். பணங்கள்ல தேடிட்டே இருக்க யார பிடிக்கணும், உங்க எல்லாரையும் பிடிச்சாரு, கொண்டாந்து இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சுட்டார். இவரை பிடிச்சாரு, பாஸ்டர் என்ன பிடிச்சாரு, கொண்டாந்து வைத்தார். ஆண்டவர் தாவீதை எந்த கோத்திரத்திலிருந்து எடுத்தார் என்றால் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்திலிருந்து தாவீது என்றார். இந்த தாவீது என்ன செய்தார் என்பதை நான் 2-3 வாரங்களுக்கு முன்பாக செய்தியில சொல்லியிருக்கேன். ஒரு மத்திய அரசை அவர் உண்டு பண்ணினார். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அது வரைக்கும் அப்படி அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஐயா. ஆனா தாவீது காலத்துலதான் இஸ்ரவேல்ங்கிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு இந்த ராஜ்யம் யார் கையில் வந்து சேர்ந்தது என்றால் யூதா கோத்திரத்து கையில தான் வந்ததே தவிர அது மற்ற கோத்திரத்துக்கு போகவில்லை. தாவீது, அடுத்தது சாலமோன். சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாம் காலத்து 2ஆக உடையுது. 10 கோத்திரம் இஸ்ரவேல் தேசம் போயிட்டு 2 கோத்திரம் தான் இருக்க. ஒன்னு யூதா கோத்திரம், இன்னொன்னு பென்யமீன் கோத்திரம். இதெல்லாம் எதுக்கு சரித்திரம் எழுதினா இதுக்கு வாரேன், சும்மா சொல்லல, இதுக்கு வாரேன். இந்த யூதா கோத்திரத்தை தேவன் நிலைப்படுத்தினார். தாவீது கர்ணன் நிச்சயமான உடன்படிக்கைகளை, நித்திய உடன்படிக்கையை, தாவீது கர்ணன் நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை நிலைநிறுத்தி வைத்தார். அவன் இப்ப யோதா சிங்காசனமா இருக்கு, இஸ்ரவேல் தேசம் இருக்கு. நான் தாவீது அங்க ஆளுகை செய்யறாரு, யூதா கோத்திரம் ஆளுகை செய்யறாருன்னா அவர் அங்க ஆளுகை செய்யல, நாம் ஆளுகை செய்கிறோம். யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அந்த ராஜ்யத்தை எப்படி தேவன் ஸ்தாபித்தார்? தாவீதுனுடைய வம்சத்திலே இரட்சகனாக வெளிப்பட்டு அந்த இரட்சகர் அந்த ராஜ்யத்துக்கு முடிகிறாரு. அந்த ராஜ்யம் உலகம் எங்கும் பரவி கொண்டே இருக்கும். அதான் கிறிஸ்துவின் ராஜ்யம், அதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அது யூதர்கள் வழியாய் வருகிறது. அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்கும். அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அது நித்திய காலமாக தேவனோடு இருக்க அந்த ராஜ்யத்திற்குள்ளதான் ஆண்டவர் பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கின பொழுது 2024 வருஷமும் உலகம் எங்கோ அந்த ராஜ்யம் பரவிக்கொண்டே இருக்கிறது ஐயா. ஆகவே யூதாவின் கையில் ராஜ்யம் பலத்தது. ஆகவே அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரஜைகளுக்கு நீ சகாயராயிருப்பீரா.
விசுவாச மக்களுக்கு நீ சகாயராயிருப்பீராக. சபை மக்களுக்கு நீ சகாயராயிருப்பீராக. உம்மை ஏற்றுக்கொண்ட இயேசுவை உம்மை ஏற்றுக்கொண்ட உம்மை பின்பற்றுகிற மக்களுக்கு நீ சகாயராயிருப்பீராக. ஏதோ யூதாவுக்கு சகாயர் என்றார். யூத வம்சத்துக்கு அல்ல, யூதா வம்சத்திலே வெளிப்பட்ட தேவகுமாரனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சகாயர், உதவி செய்கிறவர், ஒத்தாசை பண்ணுகிறவர், விடுவிக்கிறவர், போஷிக்கிறவர், காக்கிறவர், நடத்துகிறவர், ஆலோசனை தருகிறவர், அபிஷேகிக்கிறவர், உயர்த்துகிறவர், தரப்படுத்துகிறவர், திட்டப்படுத்துகிறவர், திறப்படுத்துகிறவர், உறுதிப்படுத்துகிறவர். ஆகவே நீர் யோதாவுக்கு சகாயராய். யோத ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் இன்றைக்கு நிலத்தினுக்கு யார் மூலம்? உங்க மூலம், என் மூலம். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்க. பயப்படாதே சிரமந்த ராஜ்யத்தை கொடுக்க பிதாவானவர் விரும்புகிறார். எந்த ராஜ்ய? ஆளுகை செய்கிற ஆவிக்குரிய ராஜ்யத்தில் வைத்திருக்க நமக்கு ஆண்டவர் உதவி சார். யூதாவுக்கு தான் உதவி தேவை. ஏன் தெரியுமா? யூதாவுக்கு தான் எதிரிகள் அதிகம். யூத தேசத்துல எதிரிகள் அதிகம், பகைவர்கள் அதிகம். அவர்களுக்கு தான் தெய்வீக உதவி தேவை. விசுவாசிகளுக்கு தான் தேவனுடைய உதவி தேவை. கடவுளே இல்லைங்கிறோம். அவங்களுக்கு என்ன உதவி தேவை? ஆண்டவருடைய உதவி தேவை. மெய் தெய்வத்தை ஆராதிக்காக அவங்களுக்கு என்ன உதவி தேவை? ஆனா இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், சோதனைகள், பலவீனங்கள், விழுகைகள், எதிர்ப்புகள், அவநம்பிக்கைகள், அவிசுவாசங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்பாராத போராட்டங்கள், சோதனைகள், கண்ணிகள், எல்லாவற்றிலும் அவன் விடுதலையாக்கப்பட்டு அவன் ராஜ்யத்துக்கு, தேவராஜ்யத்துக்கு போறன்னா தேவன் ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். உதவி செய்கிறார். யாருக்கெல்லாம் உதவி செய்கிறார்? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வருவோமானால், ஆசா என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட்டாதே. யார் ஒருவர் கர்த்தரை நம்புகிறானோ அவனுக்கு தேவன் சகாயராக கண்டிப்பார். இங்க ஆத்தாவுக்கு ஒரு யுத்தம் வந்துட்டு, அதான் ஆவிக்கிற ஜீவத்தில் எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கையா. சமாதானமா வாடும்போதே சில சமயம் போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிசாசனுடைய போராட்டங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய போராட்டங்கள், மனத்தவரை ஏதாவது ஒண்ணு வரும்போது நாசாக தேவ உதவியை தேட ஆரம்பிச்சு. இவனுக்கு ராணுவம் இருக்கு, நல்ல ராணுவம் இருக்கு. ஆனா இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். ஆகவே பலம் உள்ளவனுக்காயிலும்
யாரா இருந்தாலும் நீர் உதவி செய்ய வல்லவர். நாங்க உம்ம நாமத்தை நம்பி வந்திருக்கோம். இதான் முக்கியம். நாம நம்முடைய காரியங்களில் தேவன் உதவி செய்வதற்கு அவர் நாமத்தின் மேல நம்பிக்கை. எங்களுக்கு தெரியாதா இயேசுங்கிற நாமம்? நாங்க தும்மல் போட்டாலும் இயேசுமா, உட்கார்ந்தா இயேசு என்று தும்மல் போட்டா இயேசு ரட்சி. ஏன் அதுக்கு முன்னால் அவர் நாமம் பலத்த சுருக்கம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருக்க. அப்ப அவருடைய நாமத்திற்குள், இயேசு என்கிற நாமத்திற்குள் பிதாவாகிய தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமங்கள் இருக்கின்றன. என்ன இருக்கு? யெகோவா, யெகோவா ஈரு, யெகோவா ஷாலோம், யெகோவா சிக்னோ, யெகோவா ராஃபா, யெகோவா ரூபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நீசி, எல் ஷடாய், எல் ரோயே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாய் கர்த்தர், எபனேசர், இம்மட்டும் உதவி செய்தேன், உதவி செய்வேன், இம்மானுவேல். ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நித்திய பிதா, சமான பிரபு, அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர், இன்னும் சொல்ல போனா அநாதி தேவன், இரக்கங்களின் பிதா, பரிசுத்தவான்களின் பிதா, நீதி உள்ள பிதா, நித்திய பிதா, இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர், ஆதியும் அந்தமானவர், அல்பாவுமானவர், கருவானவர்களை தெரிவிக்கிறவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர், ஜபத்தை கேட்கிறவர், ஏல் ரோய் சொன்ன நீரனை காண்கிற தேவன். அவருடைய நாமங்கள் இருக்கலாம். அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருந்தார். முதல்ல இருந்தாலும் சரி, எந்த வந்தாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட போயிடணும். தக்கம் சொல்லணும், ஆண்டவரே நம்முடைய நாமத்தை நான் நம்புறேன், நீர் எனக்கு உதவி. அவர் எப்படி உதவி செய்யணுமோ அப்படி செஞ்சிருக்கார். அங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யோதாவுக்கும் முன்பாக முறி அடித்ததுனால எத்தியோப்பியர் ஓடி போனார். உனக்கு விரோதமாய் எழும்பை எந்த ஆயுதம் வாய்க்காலே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீ நின்று கர்த்தர் அருளும் நிச்சயிப்பை காண்பாய். இப்ப கர்த்தருடைய நாமத்தை துதித்துட்டு ஸ்தோத்திரத்துக்கு நம்பி இருந்தாலே போதும். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று இருக்கு. ஆண்டவன் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமெரிக்க நம்பிக்கையே உங்கள் விசுவாசிக்கிறவன் ஆதாரான். ஆண்டவர் மேல உறுதியான ஒரு விசுவாசம் வந்துட்டு வைக்க பதஷ்டமே வராது. ஏன்னு சொன்னா அவர் பார்த்துக்கிட்டார். அவர் நாமமே எனக்கு அடைக்கலம். அது அடைக்கல பட்டணை. நம்பினவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நாம் சுவிசேஷம் சொல்லும் போது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் கூட பல வருஷம் விசுவாசம் தங்களுக்குள்ள இல்லைங்கிறத பார்த்திருக்க. அவங்க எளிதாக கிரகித்து நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்காங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சிடுறார். நடக்குது, கண்கூடா பார்க்க. பல வருஷம் உள்ள ஆள்கிட்ட அதேல சொன்னா அது எங்க நடக்கும்? அது எங்க நடக்கும்? ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. யார் அவரை விசுவாசித்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார், விடுவிப்பார். ராகாப் யாருங்க? ராகாப் யார்? அவள் கானானிய ஸ்திரீ. அவள் தொழில சொல்ல வேண்டாம், அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. அவள் சொல்லுகிறாள், உங்க தேவன் தான்
வானத்துல பூமியிலும் சர்வ வல்லமை. அதே சமயம் 40 வருஷத்துக்கு முன்னால் 12 பேர் போயிட்டு வந்தாங்கல்ல, அத 10 பேர் என்ன சொன்னாங்க? நாங்க வெட்டுக்கிளிகளை போல ஏனாக்கியரின் புத்தரை கண்டோம். யார் உள்ள போனா, யார் வெளியே வந்தார்? ஆண்டவர் நம்பின ராகாபையும் குடும்பத்தையும் அப்படியே ஆண்டவர் ரட்சணியத்திற்குள் கொண்டு வந்து விட்டார். அதான் கவனிக்கணும். நீங்க கவனிக்க வேண்டிய பகுதி தெரியுமா? ஆண்டோடைய அந்த ரட்சணிய திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதாங்க நம்மளை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கு. ஆண்டவர் யூத ராஜசிங்கம் அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள ராகாபை கொண்டாந்து வச்சுட்டார். ஏன் இஸ்ரவேல்ல வேற சகோதரிமார்கள் இல்லையா? தன்னை நம்பின, தன்னை விசுவாசித்த, அவன் செங்கடல் பிளந்ததை பார்க்கல ஐயா, மாறாவின் தண்ணீர் மதுரமானதை பார்க்கல, கண்மல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததை அவள் பார்க்கவில்லை, ஆச்சரிப்பு கூடாரத்தின் மேல் மேகம் தங்கியிருப்பதை அவள் பார்க்கவில்லை, பகலில் மேக தம்பத்திலே இரவில் அக்கறை தம்பத்திலோ கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வழி நடத்ததை அவள் பார்க்கவில்லை, யோர்தான் பிளந்ததை அவள் பார்க்கவில்லை. ஆனா இவை எல்லாவற்றை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அதை அப்படியே விசுவாசித்தார். அதை அப்படியே விசுவாசித்தார். தேவனை அறியாத அவள் தேவன் என்னார் இப்படி செய்திருக்கா என்று கேள்விப்பட்ட போது விசுவாசித்த அவளை தான் பிறக்க போகிற சந்ததிக்கு முதன்மையாக தேவன் வைத்திருந்தார். அப்ப ஆண்டவர் மேல விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து விட்டார். தேவன் உதவி செய்யாமல் இருக்கவே முடியும். இது முதல். இரண்டாவது, ஏசாயா 40:29 ஒரு கட்டத்தில் உள்ள ஆட்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெறுகிறார். அடுத்து யாருக்கு உதவி சொன்னால் சோர்ந்து போக ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு என்பது பிசாசு பயன்படுத்துகிற பிரதானமான ஆயுதங்களில் ஒன்று. சோர்வு தாக்காத பரிசுத்தவான்களே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் எங்க சோர்வு வரும் தெரியுமா? லூக்கா 18 எடுங்களேன். அங்க ஆரம்பிக்கும். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிப்போம், நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்போம் சொல்ற ஆட்களுக்கு வசனம் என்ன சொல்றது? சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு சோர்வு ஆரம்பிக்கிற இடமே ஜப வாழ்க்கை தான். ஜெபித்து 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 என்னத்தை கண்டோம். அதனால நாங்கள் இனிமேல் ஜபத்தை நிப்பாட்டிடுவோம். தனி ஜபம். பிறகு சபைக்கு வர ஜபத்தை நிப்பாட்டுவோம். வார்த்தை கூட்டத்தை. இது இயற்கையாக எல்லாருக்குள்ளும் ஏற்படுகிறது. ஆனாதான் ஆண்டவர் சொன்னார் சோர்ந்து போகாமல் ஜபம். ஜபத்தை மட்டும் தயவு செய்து நிப்பாட்டிராதீங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. என்ன நோக்கி கூப்பிடு சொன்னா ஒரே ஒருத்தர், கர்த்தர் ஒருத்தர் தான். எரேமியா 33:2 என்ன சொன்னாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும்
நான் பெரிய காரியத்தை உனக்கு என்ன நோக்கி கூப்பிடுயா அப்படின்னா என்ன சொல்லி அர்த்தம், என்கிட்ட கேளுயா, என்ன தொந்தரவு பண்ணியா சொன்ன ஒரே ஒருத்தர் ஆண்டவர் இயேசுதான். என்கிட்ட கேளுங்க கொடுக்கும். ஏன்னாவது எது கேட்டாலும் அது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னொரு விதத்துல என்ன நச்சரிச்சுக்கிட்டே, எப்பா எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடு, அப்பா எனக்கு அந்த மிட்டாய் வாங்கி கொடு, அப்பா எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி, இந்த சின்ன பிள்ளை நச்சரிக்க தெரியுமா, வாங்கி கொடுக்கிற வரைக்கும் உங்களை நிம்மதியா இருக்க. அத மாதிரி சதவமே ஆண்டவர் நச்சரிச்சுக்கிட்டே ஆசீர்வதியும். ஆண்டவரை சபையை ஆசீர்வதியும். சபையில் இருக்க ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ரூபன்ல இருந்து அந்த சுஜலா அம்மாவுடைய அம்மா அந்த இந்த வயது உள்ள வரைக்கும் ஆசீர்வதி. வாலிபளைய படிக்கிற பிள்ளைய ஆசீர்வதி. தொழில ஆசீர்வதியும். பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். நெருக்கப்படுறாங்க ஆசீர்வதியும். கர்த்தாவே ஆசீர்வதியும். ஊழியர் ஆசீர்வதியும். நுகர்கல்லிய ஆசீர்வதி. ஆசான் ஆசீர்வதியும். என் ஆச்சரியம், பிள்ளைகள் ஆச்சரியம், மனைவி ஆச்சரியம், தலைமுறை ஆச்சரியம். திரும்ப 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 நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப நச்சரிச்சுக்கிட்டே ஜபத்தை மட்டும் நிப்பாட்டினாரு. ஒன்னும் முடியலையா. பாராமண்டல ஜபத்தை ஒரு 2 தடையாவது சொல்லியிருக்க ஐயா. நம்ம பெரிய பரிசுத்தமாங்க, என்னால பரமண்டல ஜபம் சொல்ல மாட்டோம். பாராமண்டல ஜபத்தை சொல்லி பாருங்க, பதில் உடனே வரும். நான் ஏன் சொல்றேன்னா சும்மா நான் அனுபவிக்கிறேன், உடனே பதில். அதெல்லாம் 3 காரியம். அண்ணன் உள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று மழை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று விலகி ரட்சன். சோதனை விலகி ரட்சன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பிறகு எப்படி சோதனை கத்தர் அனுப்புவார்? சோதனை இருந்து என்ன விலகி ரட்சன் நீங்க ஜெபிக்கல, சொல்லி கொடுத்திருக்கால. அட்லீஸ்ட் அவர் சொன்ன மாடல் பிரேயர் அது சொல்ல பழகுங்க, அதை சொல்ல பழகுங்க. அப்ப ஆண்டவர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விலகி காத்துருவார். அப்ப சோர்வுங்கிறது எங்க வந்து நின்றது? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜபம் பண்ண. எதுக்கு? மழை வரக்கூடாதுன்னு கருத்தா ஜபம் பண்ணா. இப்போ ஒரு ஜபம் பண்ணுதான், சூப்பரான ஜபம். 1 ராஜாக்கள் 19:5. அதுதான் சொல்ல பாறேன். 1 ராஜாக்கள் 19:5 ஒரு ஜபம். நல்ல விளாந்த ஜபத்தை கதர் கேட்கல. கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கே போய் சேர்ந்திருப்பாரு. ஒரு சூறைச்சலையின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி, அந்த தூங்குறதுக்கு முன்னால ஒரு ஜபம் பண்ணுதான். படுக்கைக்கு போக முன்னால ஒரு ஜபம் பண்ணுவோம்ல, என்னை காத்துக்கொள்ளும், இந்த பூதம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் கத்தாவே அப்படின்னு ஜபம் பண்ணுது. இந்த சின்ன பிள்ளைகள் பண்ற மாதிரி பண்ணுவோம்ல, அங்க ஒரு ஜபம் பண்ணுதான். அது முந்தின வசனத்துல கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என்ன ஜபம் பார்த்தீங்களா? 4 பேர் தீவனை எடுத்துனீங்க, போதும் போதும், செஞ்சது போதும், வாழ்ந்தது போதும், என் ஜீவனை எடுத்துரும், உமக்கு எல்லாம் செஞ்சது போதும், என் உயிரை எடுத்துரும் அப்படின்னா நல்ல வேலை கத்த ஜபத்தை கேட்கல. இது இன்னொரு ஆட்சியம் பண்ணாரு. யாட்சியம் பண்ணார் யோகம். தான் சாக வேண்டும் என்று விரும்பி மோசே ஒரு கட்டத்தில் ஜோம் பண்ணியிருந்தாரு. நானும் இவர்கள் எல்லாம் பெற்றேன், என் ஜீவன் எடுத்து போடுங்க. சோர்வடையாத பரிசுத்தவான் கிடையாது. யாராவது மேடையில் நான் எதுவுமே நான் போய் சொல்லுதான்னு எடுத்துக்கோங்க, யாராங்கன்னு ஒன்றும் சோர்வு வந்துடும். சோர்வடையாத பரிசுத்தவான் ஆண்டவர் சோர்வை நீக்கிறார்.
சோர்ந்து போயவனுக்கு அவன் சோர்ந்து போய் சூரஜடிகளை படுத்துக்கிட்டு தான் சாக வேண்டும். பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. நீங்க எப்போ சோர்வடைகிறீர்களோ பரலோகம் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிச்சிடும். யார் நம்ம பிள்ளை ஒரு மாதிரி போறானே, உடனே தேவதூதனை கூப்பிட்டு அவனுக்கு அப்பம் தண்ணீரை கொண்டு போய் கொடுங்க. நான் பல முறை இதை சிந்திச்சிருக்கேன். தேவன் நீதி உள்ளவர். ஒரு பொழுதும் தேவதூதனை களவண்டுட்டு வான்னு சொல்ல மாட்டார். காக்கா வேணா தூக்கிட்டு போகும், அந்த தேவதூதன் செய்ய மாட்டான். அப்ப இந்த அப்பம் தண்ணீர் எங்க இருந்து வந்திருக்கணும்? பரலோகத்தில் இருந்துதான் வந்தது. தேவன் தம்முடைய ஜனத்துக்காக தம்முடைய ஊழியருக்காக எதையும் செய்வார். அவன் சோர்வை நீக்கிறதுக்கு அவர் கொண்டாந்து வைக்கார். நீங்க சும்மா பத்துட்டு போயிருவீங்க. பரவாயில்ல, தடசோ பட்டாய் அடையும் ஒரு பாத்திர தண்ணீர் வந்தாலும் மாற்றம் எடுத்து குடிச்சாங்க. எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்தா? தேவதூதனை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரா? இல்ல, பரலோகம் ப்ரிப்பேர் பண்ணி சுட்டு தண்ணியை வச்சு கொண்டு போய் கூட அவன்கிட்ட அதையும் முடிச்சுட்டு படுத்தான். எவ்வளவு சோர்வு, பயங்கரம். அப்படி தெரியாது, சோர்வு அப்படி தாக்கிச்சதுன்னா இங்க எதையுமே செய்ய விடாது. ஆனால் தேவன் 2ஆம் விசை கரம் நீட்டுகிற தெய்வம். விடமாட்டான், உங்களை விடவே மாட்டான். எங்க போன அன்பின் கயிறால் கட்டி இழுத்தேன். அப்படி ஒரு சுருக்கு கயிறு போடுவார் பாருங்க, கையில சுத்திக்கிட்டே இருப்ப. இங்க போற, என்ன விட்டா போற நீ, ஒரே கொக்கி போட்டு எடுத்து அப்படி அரவணைச்சு. உனக்காக ஜீவன் தந்திருக்கல, உனக்காக என்ன கொடுத்திருக்கல, இதை கொடுக்கலன்னா நீ வருத்தத்துல போற. தருவேன், நீ இரு, காலம் வரும்போது தருவேன். சொல்லி ஆற்றி தேற்றி, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், அதன் போர் முடிந்தது என்றும் சொல்றாரா இல்லையா? ஏசாயா ஆக்கி தேடு. அடுத்தது எலியாவுக்கு திரும்ப 2வது தரம் தேவதூதன் நினைப்பான், என்ன இப்பதான் போயிட்டு வந்தா திரும்ப வரணும்லாம். ஏன் ஊழியர்காரனுக்கு வேலை செய்யறதுதான் ஒன்னா வச்சிருக்கேன், என்ன ஓ எடுத்துட்டு போ, திரும்பவும் கொண்டுவோம். 40 நாள் நடந்தது. தேவன் பிரசன்னமானார். எங்க பிரதானமானார்? எலியா இருந்த கெபிக்கு பக்கத்துல பிரசன்னம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்து தங்குவார். ஆண்டவர் பிரதானமாகி ஊழியத்தை சொல்லி, நீ சாகவா விரும்புற, நீ ஜீவனையே மரணமே காணாமல் உன்னை எடுக்கலாம் நான் வச்சிருக்கேன். ஏன் திட்டம் என்ன தெரியுமா? பல்லோ திட்டம். உன்னை உயிரோடு கூட பல்லோத்துக்கு என் வருகையில உன்னை கூட்டிட்டு போகணும். மனத்தை ருச்சி பார்க்காம உன்னை கூட்டிட்டு போகணும். இப்ப இருக்க இந்த சின்ன பிரச்சனைக்கு போட்டு ஏதவர் சொல்லிவிட்டா, ஏதவர் மிரட்டிட்டா, அவர் அந்த வார்த்தை சொல்லிட்டாரு, என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, அதனால போதுங்கிற எண்ணத்துக்கு நீ ஏன் வருகிறாய்? நான் ஏதாவது ஒன்ன சொன்னேனா? நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? நான் சொல்லல, மனுஷன் சொல்லுவான், பிதா தூண்டி சொல்ல வைப்பான். ஆனா நீ எனக்கு அங்க வேணும், ஆகவே மனம் தருவாங்க. யோனா சோர்வா கூட கர்த்தர் எப்படி செய்தா தெரியுமா? ஒரே நாள் அவனுக்கு சரி டைம். நம்ம ஆட்களுக்கு இப்போ அற்புதம் அப்படிதான் வேணும், அற்புதம் வேணும். அன்னைக்கு டால்சி ரொம்ப நல்லா சொன்னாங்க, லாட்டரி சீட்டு மாதிரி நடத்துறாங்க. அந்த கரெக்டா சொன்னீங்க சோதரி. இன்னைக்கு காசை போட்டு நாளைக்கு உனக்கு அப்படியே வானம் திறந்து கொட்டோ கொட்டு 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 தலையதான் கொட்டும். நம்ம அதுக்கு எனக்கு மாங்காய் போட்டு நாளைக்கு பறிச்சணும், தோப்பாகணும்.
யாராக எப்படி இருக்கான், அவன் உட்கார்ந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு இருக்காது சந்தோஷம். அடுத்த நாள் பட்டு வச்சோம். அற்புதம் ஒரு நேரம் தான் நடக்கும். வசனம் என்றைக்கு நிலைக்கும், அது என்னைக்கு நிலைக்கும், உன்னை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும். அதான் ஆண்டவர் அப்பம் தண்ணீரும் கொடுத்தார். வசனம் தாரேன், வாக்கு தாரேன். அந்த வாக்கு பிடிச்சுக்கிட்டு முன்னால் போயிட்டு தாடால நொறுங்கி போ. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு சொன்னார், அதை நிறைவேற்றினார். மோசே சொல்லுவார், கர்த்தர் என்னைக்கு நல்ல வாக்கு தத்துவம் அருள் இருக்கிறார். ஆனால் நாங்க போவோம், தேவன் கொடுத்த வாக்கு தேவன் ஒருபொழுதும் வாக்கு. சரி, மூணாவது எபிரேயர் 2:18 யாருக்கு அவர் உதவி செய்ய? எபிரேயர் 2:18 வாசிங்கோ. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய். சோதிக்கப்படுகிற ஜனங்கள் பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் விசுவாசத்திற்காக. இதை குறித்து பேதுருவா, விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு பொறுமை உண்டாக்கும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், அதில் சந்தோஷமாயிருங்கள் என்று ஒரு சொல்லுகிற யாக்கோபா எதுல இருக்கு? யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷம். பரீட்சை இல்லாம எப்படிங்க நம்ம மேல் கிளாஸுக்கு போக முடியும்? சில பிள்ளைகள் படுத்தா கசப்பு, பருத்தையில அதுவும் சில பாடம்னா இன்னும் கசப்பு. எவன் இதை கண்டுபிடிச்சான்? இந்த தமிழ இப்படி இப்படிலாம் இருக்கு, இதை அவன் கண்டுபிடிச்சான். பிள்ளைகளுக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே போய் அப்படியே பாஸ் ஆகி அப்படியே கொண்டு போயிட்டா சந்து. ஒரு பெரிய போதகர் சொன்னான், அவன் ஜட்ஜில் இருக்க ஒரு பிள்ளை தான், நீ சரியா ஜெபிக்கவில்லை, என்ன சோதனையா போச்சு, நம்மளை பார்த்து இப்படி சொல்லுது, சரியா ஜெபிக்க. நான் படிச்ச ஒன்னும் கேள்வியா வரல. எப்படி இவங்க படிச்சது கேள்வியா? அதனால நீ சரியா ஜெபிக்கணும். இப்ப ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணோம்? திருத்தரவுடைய கண்களில் தயவு கிடைக்க ஜெபம். என்ன செய்ய அப்படிங்க. அது விடல, நாளைக்கு ரிசல்ட் முந்தா நாள் வந்துதான், நாளைக்கு ரிசல்ட் வருது, நல்ல மார்க் வரணும். ஏன் 27 72 மாத்தலாம். அவன் கம்ப்யூட்டர்ல போட்டு எல்லாம் இங்க ஏற்றிருப்பான். அவர் சொல்லுறாரு, நான் சொல்லல, ஏற்றிருப்பான். இந்த பிள்ளை வந்து என்ன சொல்லுது, நாளைக்கு நல்ல மார்க் வரணும், அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எதுக்குதான் ஜெபம் பண்ணுங்க? படிச்சா முயற்சி செய்தால் அதற்குரிய பலனை தேவன் தரதான். உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. எங்க இருக்கு? ரூத்ல 2ஆம் அதிகாரத்துல. முதல்ல இருந்தே ஒழுங்கா நம்ம விசுவாசம் மக்களுக்கும், நீங்க விசுவாசத்துல வளரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பரீட்சை கண்டிப்பா கர்த்தர் வைப்பார். வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு பாருங்க, அது நிறைவேறதுக்குள்ள படுற பாடு. வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜாய் எழுந்து ஜனத்தை உபத்திரப்படுத்தார். இந்த வாக்கு தத்தத்துக்கு எதிரடையா காரியம் நடந்துகிட்டே இருக்கும். கவலையே படக்கூடாது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். அதான் பரிச்சை. கடைசி நிமிஷம் 11th hour வரைக்கும் அசையவே கூடாது. ஆண்டவர் கடைசி நிமிஷம் கதவை திறப்பார். எல்லாம் அனுபவத்தில் வந்தா தெரியும்.
படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், படித்துட்டா அத மாதிரி இல்லது வேற எதுவும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். ஒரு வழியை திறப்பார். திறந்தனும் கர்த்தர் திறந்திருக்காரு, அதுக்குள்ள போயிருந்தீங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கா கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நெருக்கத்துல இருக்கீங்களா, சோதனைக்குள்ள இருக்கீங்களா, இல்ல ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீர்களா, ஒரு தயவை வழியை திறந்து கொடுப்பார். அதை ஞானமா அறிந்துட்டு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா போதும், அப்படியே ஆண்டவர் தூக்கி விட்டுவார், நடத்துவார். பேதுருவை நடத்தினாரா நடக்கலையா? நான் கடல் மேல நடந்து போனார் பேதுரு. என்ன அது? கடல் அலைய பார்த்தாரு. அம்மாடி எப்படி தெரியாதனம் வந்துட்டோம், நம்ம இங்கே இருக்க வேண்டிய தெரியாதனம் அந்த சபை கூட வந்துட்டோம். இந்த கூச்சல் கூட இந்த கத்துக்கிறது ஆண்டவர் அப்படியே தூக்கி திரும்ப நடக்க உதவி செய்கிறார். அதுக்குதான் அவர் வந்தார். சிலுவையில் அவர் வந்தது எதுக்கு வந்தார்? பாவிக்கு உதவி செய்யத்தானே வந்தார். ஏன்னா அந்த யாரு அந்த கள்ளன், நீ என்னை எனதேரும் ராஜ்யத்தின்பது என்னை நினைத்தார். உடனே கர்த்தர் விஸ்வா கொடுத்துட்டார். பாருங்க என்ன விசா, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதி செய்திருப்பாய். ஆண்டவர் கூட மோனம், அதாவது ஆத்மா. ஐயோ, நம்ம அங்க போய் சேர இங்க படுற அவர்த்த கர்த்தர் ஒருத்தருக்கு தான். அவன் சரீர பாடப்பட்டுட்டு சாட்டாக்குன்னு நேர எங்க போயிட்டாரு, பரதேசத்துக்கு ஆண்டவரோட போயிட்டாரு. அவருக்கு சோதனையா வேதனையா கண்ணீரா கவலையா கம்பலையா ஒண்ணும் இல்லை. ஆனா இதையெல்லாம் அவருக்கு நடுவுல நம்மளை ஆண்டவர் வைத்திருப்பதற்கு காரணம், நீ என்னை விசுவாசித்து நடக்கணும், நீ என்னை சார்ந்து நடக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் நான் விசாரிக்கிறவர் என்கிறத நீ அறியணும், நீங்க புரிந்து கொள்ளணும், நீங்க அனுபவிக்கணும். அதான் இந்த காரியத்தின் நடுவில் நான் உனக்கு உதவிச்சு மனுஷ தயவை கொடுப்பேன். தேவ தயவு எதை நமக்கு கொண்டு வரும்? மனுஷ தயவு வழி திறந்து கொடுப்பேன். ஆண்டவர் உதவி செய். 2 நாளாம் 13-14 சொல்லி சொல்றேன், அதோட முடிக்கிறதும் பார்ப்போம். 2 நாளாம் 13-14 யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், சாய்வுகளையும் வழங்கினார். சங்கீதம் 91:15 ஆபத்து காலத்து கூப்பிட, ஆபத்துல சிக்கன மனுஷனுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அறியாமையினால், அறிந்தல்ல அறியாமை, ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கன்ல மாட்டிட்டாங்க. யோசபாத் அப்படி போய் மாட்டிக்கிட்டார். ஆண்டவர் கர்த்தாவேன்னாரு. கர்த்தர் அப்படியே எல்லாரும் விலகி போக வைத்தார். அவன் ஜீவனை பாதுகாத்து கொடுத்தார். ஒரு செகண்ட பதில். அங்க முழங்காலும் போட முடியாது, கண்ணையும் மூட முடியாது. ஆனா உள்ளத்துல இருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் சொன்னா தேவன் என்ன செய்வார்? ஒரு வழியை தர, ஆபத்தில் உதவி செய்த தெய்வம். யோவான் 20:27 யோவான் 20:27 அவிசுவாசத்தில் சிக்கினவருக்கு ஆண்டவர் உதவி செய்வார். வாசிங்க. தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசமாயிராமல் தன்னை விசுவாசிக்க மறுத்த அல்லது விசுவாசத்தை விட்ட மனுஷனுக்கு உதவி செய்ய.
ஆண்டவர் போனார். 2வது தடவை போய் தோமா, ஏன்னா தோமா இயேசுவுக்கு தேவை, அவர் இந்தியாவுக்கும் தேவை. ஒருவேளை அவங்க விசுவாசம் குறைப்பட்டாலும் அதற்காக ஆண்டவர் கைவிட மாட்டார். விசுவாசத்தை திரும்ப பலப்படுத்துவார், தேற்றுவார், தரிசனம் கொடுப்பார், சொப்பனம் கொடுப்பார், அதாவது வாக்குத்தத்தம் கொடுப்பார், பேசுவார் திரும்ப. அந்த விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட தேவன் பலப்படுத்துவார். இன்னொரு வசனம் எடுக்கிறேன், அந்த சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 2 நாளாம் 33:12 பக்கம் 580. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாக நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். தன்னை மனம் திரும்பி தன்னை தாழ்த்தின மனாசேக்கு தேவன் உதவி செய்தார். மறுதலித்து போன பேதுருவை தேடி போய் ஏன் மறுதலித்து போனேன்னு கேட்க மாட்டார். அதுக்கு பதிலா ஒரு கேள்வி கேட்டார், நீ என் மேல் இதான் இந்த பந்திக்கு வரும்போது கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி.